வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் சற்று முன் சிங்கள பிரதேசங்களிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்கு மலிவு விலை ஆட்டோக்கள் தான். இங்கே 3 லட்சம் ரூபாயிலிருந்து ஆட்டோக்கள் விற்பனைக்காக நிற்கு. இந்த ஆட்டோக்கள் பற்றி முழுமையாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. நாங்கள் முதல் 2 ஸ்டோக் ஆட்டோவிலிருந்து பார்ப்போம். இந்த ஜியோ அதாவது 8826 ஒரு 2 ஸ்டோக் ஆட்டோ. பார்க்க உங்களுக்கு தெரியும், எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. டயர் வளங்கள் எல்லாம் டயர் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. பெயிண்ட் எல்லாம் ரீகண்டனம் செய்யப்பட்டு நீட்டான முறை தான் இருக்குது. குச்சியிலேருந்து பெயிண்ட் வளங்கள்லேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஆட்டோக்களுக்கு லீசிங் வசதியும் இங்கே செய்யக்கூடியதாக இருக்குது. உள் சீட் வளங்கள் உள் குச்சியில் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. இதுக்கு மீட்டர்கள் பார்க்க தேவையில்லை. இன்ஜினையும் பார்ப்போம். இன்ஜின் 2 ஸ்டோக் இன்ஜின். உங்களுக்கு தெரியும், வயரிங் எல்லாம் புது வயரிங் செட்டுகள் கேபிள்கள் எல்லாம் புதுசு போட்டு நான் சர்வீஸ் பண்ணி நீட்டான முறையில் இருக்குது. அதாவது எல்லாம் கை பார்த்தாச்சு, நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான். இதுக்கெல்லாம் எனக்கு சிலவு இல்லை. ஒரு 2-3 வருஷம் கை வைக்காமல் ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் கூடுதலாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 25 ஆட்டோக்களுக்கிட்ட இருக்குது. எல்லாத்தின் விலையும் விவரமாக பார்ப்போம். இந்த ஜியோக்கு ஓனர் சொல்கிற விலை வெறும் 7 லட்சம் ரூபா தான் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. அதை விட லீசிங்கும் எடுக்கலாம். இங்கே 3.5 கிட்ட லீசிங் எடுக்கலாம். அதை விட ஜிக்யூவை பற்றி பார்ப்போம். ஜிக்யூ 4401 ஒரு சிவப்பு கலரில் இருக்குது. இதெல்லாம் 2 ஸ்டோக் ஆட்டோ தான். டயர்களை பார்க்க தெரியும், ஒரு புது டயர்ன்றே சொல்லலாம், எல்லாம் முக்காக்கன்னு சொல்லலாம் போட்டிருக்கிறபடியாக. குச்சிலியல் பெயிண்ட் வளங்கள் எல்லாம் செய்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து 2000 ஆண்டு வந்த ஆட்டோக்கள் எல்லாம் நீட்டான முறையில் செய்து தான் இருக்குது. இந்த ஜிக்யூக்கு ஒன்று சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 7,20,000 ரூபா. இன்ஜினையும் பார்ப்போம். இன்ஜினோட பாருங்கள், அதாவது எல்லாம் கை பார்த்துருக்கு. இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் இதை கை பார்த்து தான் வச்சுக்கணும். அதை விட விலையெல்லாம் குறைவு. உங்களுக்கு 2 ஸ்டோக் ஆட்டோ சிலவு குறைஞ்ச ஆட்டோ. உங்களுக்கு தெரியும், 4 ஸ்டோக் ஆட்டோக்களை விட 2 ஸ்டோக் வந்து சிலவு குறைஞ்ச ஆட்டோ. இன்ஜின் செய்கிறதாலும் ஒரு நாளில் செய்யலாம் கொஞ்சம் காசோட. 2 ஸ்டோக் 4 ஸ்டோக்கில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து 7,20 ஒன்று சொல்கிறோம். இல்லை இதெல்லாம் இதுக்கெல்லாம் 3.5 கிட்ட லீசிங் எடுக்கலாம். இந்த ஜியோ ஜிக்யூக்கெல்லாம் ஜியோ 7 லட்சம், இது வந்து 7,20. என்ன இன்றைக்கி எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். முதல் 2 ஸ்டோக் ஆட்டோக்கள் இந்த விலையில் பார்த்துட்டு இப்போ இந்த 4 ஸ்டோக்கை பார்ப்போம். இது வந்து 21 டேஷ் உண்டு ஒரிஜினல் பெயிண்ட். அதாவது முந்தைய ஆரம்பத்தில் ஆட்டோக்கு வந்த பெயிண்ட்களோடு இருக்குது. டயரை பாருங்க, டயர் வந்து முக்கா கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. இது வந்து குச்சிலியல் பெயிண்ட் பழங்கள் நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், 21 டேஷ் விலையும் குறைவு. இது இந்த விலை வந்து 3,90,000 ரூபா தான். ஆனால் நல்லா நிற்கிற ஆட்டோ 3 லட்சம், வெறும் 3,90,000 ரூபா தான். அதை விட டயர்கள் எல்லாம் ஏர் கண்டிஷன் டயர்களோடைய இருக்குது. இன்ஜினையும் பாருங்கள், 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா ஆட்டோ இன்ஜின் மாதிரியே இருக்குது. இன்ஜின்களெல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. நீங்களும் கை பார்த்து தான், நீங்களும் இன்ஜின்களை பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டை வந்து வாரையில் கூடுதலான ஆட்டோ விற்று கொண்டு இருக்கிறேன். அதை விட நான் கூடுதலாக புது வரவுகள் வரும்போது நான் எடுத்து போட்டு கொண்டிருப்பேன் புதிய ஆட்டோக்களை. இது வந்து 3,90,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடியவில்லை. இதுக்கு வந்து லீசிங் எடுக்கலாது. டேஷ் நம்பர்களுக்கு லீசிங் எடுக்கல. இது 202 டேஷ் டயர் முக்கா கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. இதில் வந்து ஒரு கரல் இல்லை, ஃபுல்லாக கண்டிஷன் செய்யப்பட்ட ஆட்டோ. பார்க்க உங்களுக்கு தெரியும், பெயின் குச்சியில் சீட் பழங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. 202 டேஷ் இதுக்கு ஒன்று சொல்கிறவில்லை 4,20,000 ரூபா. 4,20,000 ரூபா. உங்கள் டயர்களை பார்க்கவே ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், அரை கண்டிஷனுக்கு மேலே டயர்கள் இருக்குது. அதில் இன்ஜினையும் பார்ப்போம். இது 4,20,000 ரூபா. இன்ஜின் வளங்களை பாருங்கள், 202 டேஷ். அடுத்த ஜே நம்பர் வந்து நீட்டான முறைகளுக்கு பார்க்க உங்களுக்கு வடிவாக பாருங்க. ஆட்டோக்குள்ளே ஆட்டோ வந்து இது க்ளீனாக செய்திருக்கு. அதாவது ஸ்பெஷலாக செய்திருக்கிற ஆட்டோ. அதாவது உங்களுக்கு தெரியும், நார்மல் சீட்டுகளுக்கும் இது வந்து பட்டன் சீட்டுகள் அடித்து எல்லாம் குச்சியில் வந்து க்ளீனாக உப்பை செய்திருக்கிறேன். அதோட பெயிண்ட் எல்லாம் புதுசாக அடிக்கப்பட்டு புதுசாக ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கிற ஆட்டோ. இதுக்கு ஜே நம்பருக்கு ஒன்று சொல்கிற விலை 9 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. இதுகளுக்குரிய லீசிங்கள் எல்லாம் நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம்ன்றதெல்லாம் ஓனரோட நீங்கள் நேரடியாக கதைச்சி கொள்ளலாம். நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். இது இந்த விலை 9 லட்சம் ரூபா. அதை விட QB ஒன்று இருக்குது 2 ஸ்டோக். பாருங்கள், பெயிண்ட் பழங்கள் குச்சிலி அதெல்லாம் அந்த கொம்பனியால் வந்த மாதிரி செய்து வச்சுக்கணும். அந்த ஒரிஜினல் பழம் மாதிரி செய்து வச்சுக்கணும். ஆனால் செய்திருக்கிற ஆட்டோ
புது டயர்கள் போட்டிருக்கு. நீங்கள் ஆட்டோவை பார்த்தா ஏதோ புது ஆட்டோ ஆரம்பத்தில் அந்த 2 ஸ்டோக் பிராண்ட் நியூ வந்த மாதிரி தான் நிற்கும் ஆட்டோ. ஆனால் இது இந்த விலை வந்து இவ சொல்கிற விலை வந்து 10,50,000 ரூபா. இதெல்லாம் ஆரம்பத்தில் கம்பெனியால் வந்த கண்ணாடி, வட்ட கண்ணாடி, முதல் வார கண்ணாடி. இப்போ சில ஆட்டோக்களுக்கு பிராண்ட் நியூ வரைக்குள்ள வட்ட கண்ணாடி வரும். அப்படி ஒரிஜினல் பஜாஜின்ற கண்ணாடி எல்லாம் இருக்குது. ஒரிஜினல் கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கு. நான் அது வந்தது வந்து 2002ஆம் ஆண்டு அப்படி தான் பதிவு. 10,50,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். ஆனால் டயர் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. புது டயர்கள், குட்டிலியல். இந்த ஆட்டோவில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி தான் இந்த பை செட்டு. இந்த கியூவியோட இன்ஜினையும் பார்ப்போம். கியூவி இன்ஜினை பாருங்கள். இன்ஜின் இந்த புதுசாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இந்த பயரிங், இந்த கேபிள்கள், இந்த இதெல்லாம் அப்படியே புதுசாக அந்த செட்டாக மாற்றிருக்கணும். செட்டாக மாற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான். ஒரு புது ஆட்டோ அப்படி எடுப்பீங்களா அப்படி எடுத்து ஓட வேண்டியதான். இது 2 ஸ்டோக் ஆட்டோ. இதுகளுக்கு வந்து செலவு குறைவு, பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய ஆட்டோ. பின்னுக்கு பாருங்கள் டயர்களை, புது டயர்கள், புது இந்த கொத்தி இதெல்லாம் புதுசாகவே போட்டிருக்கணும். மற்ற ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்கு. அதை விட 10,50,000 ரூபா. அடுத்த இந்த பை நம்பரையும் பார்ப்போம். பை ஹெச் நம்பர் டயரோட ஏர் கண்டிஷன் டயர்களோட இருக்குது. பெயிண்டுகள் எல்லாம் செய்திருக்கு, நல்லா இருக்குது. ஆட்டோ குச்சிலேருந்து எல்லாம் புதுசாக போட்டிருக்கு. அதை விட சீட்டுகள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும். எப்படி கம்பெனிகள் செய்திருக்குமோ அதே மாதிரி செய்யப்பட்ட ஆட்டோ தான். இந்த பை நம்பர் ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலை 12,80,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைகள் தான். உள்பக்கங்களை பாருங்கள். 32,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதை விட இந்த உங்களுக்கு பார்க்க இந்த கம்பெனியால் அந்த ஸ்டிக்கர் எல்லாம் விடிக்காமலே இருக்குது. நீங்களே அனுபவம் உள்ளாக்கள் வந்து பார்த்து நீங்கள் ஆட்டோக்கள் எடுக்கலாம். இங்கே இருந்து நீங்கள் வர்றதுனாலும் ஓனரோட கதைச்சிட்டு வந்துடுங்க. என்ன விலையில் அப்படின்றத கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. பை நம்பர் வந்து இது வந்து போஸ்டக் ஆட்டோ. அதே மாதிரி தான் இந்த ஏவிடி இனி வந்து போஸ்டக் ஆட்டோக்களை கூட பார்ப்போம். இனி கூட போஸ்டக் ஆட்டோக்கள்லாம் கூடுதலாக ஏவிடி, ஏவிஹெச், AAR, AAF அண்டனிக்கு போஸ்டக் ஆட்டோக்கள். இந்த ஏவிடி ஆட்டோ வந்து டயர்களை பாருங்கள். டயர்கள் முக்கா கண்டிஷன் டயர்களோட இருக்குது. பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டோடையே இருக்குது. பெயிண்ட் இது வந்து ரீகண்டிஷன் செய்யப்படையில் சீட்டுகள் எல்லாம் மாற்றி இருக்குது. பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. அதை விட இது இந்த ஆண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு 2015ஆம் ஆண்டு. ஏவிடி நம்பர் உங்களுக்கு தெரியும். ஏவிடி வந்து போஸ்டோக் ஆட்டோக்குள்ளே முதல் வந்த ஆட்டோ. அதை விட 37,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினலாக ஓடி இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ. இந்த ஏவிடிக்கு ஓனர் சொல்கிற விலை 15,80,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். இதோட இன்ஜினையும் பார்ப்போம். டபுள் பிளாக். அதை விட இன்ஜினில் நீங்கள் வடிவாகவே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதை விட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஓடி பார்த்து அனுபவம் உள்ளாக்களோட வந்து நீங்கள் எடுங்க. ஏன்னா இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் நீட்டான முறையில் செய்து தான் வச்சுக்கணும். அதாவது இந்த 3 லட்சம் ரூபாயிலேருந்து ஆட்டோ இருக்குது. ஏற்கனவே பார்த்துருப்பீர்கள். 390,000 ஆட்டோக்கள் இருக்குது. 390, 4 லட்சம் வேணால். இது வந்து 15,80,000 ரூபா. அதை விட AA நம்பர்களில் பார்ப்போம். AAR இருக்குது, AAF இருக்குது. இந்த AAF வந்து 13,80,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. இதில் வந்து ஒரு வேலையும் இல்லை. ஒரிஜினல் பெயிண்டுகள். நாங்கள் இப்போ 2 ஸ்டாக் பார்த்த நாங்கள் எல்லாம் ரீகண்டிஷன் பெயிண்டுகள் அடிக்கப்பட்டு இங்கே நிற்கிற 3 நம்பர் போஸ்டர் கார்டு எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டுகளோடையே இருக்குது. பாருங்க, உள் பக்கங்கள் எல்லாம் செய்து தான் இருக்குது. பாக்ஸுகள், செட்டுகள் எல்லாம் போட்டு நல்லா நிற்கும். நல்ல படிகள் வச்சு பாவிச்ச மாதிரி அழகா சில பேர் ஆட்டோக்களை வச்சு பாவிச்ச மாதிரி நிற்க ஆட்டோ. டயர் முக்கா கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. இது வந்து 13,80,000 ரூபா. நீங்கள் மேலதிக தகவலில் ஓனரோட எடுத்து கதைச்சி கொள்ளலாம். நான் ஓனர்கிட்ட நம்பர் போடுவேன். அதை விட AAR ஒன்று நிற்கு. இது வந்து 2014ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது. இந்த ஆட்டோக்களை பாருங்கள் AAR அப்படி நிற்கின்றதை. டயர் வளங்கள் ஏற்கனவே காட்டின மாதிரி டயர்கள் ஒரு ஆட்டோக்களுக்கு மொட்டை டயர் இல்லை, எல்லாம் புது டயர்களோடு தான் நிற்கு. பாருங்க உள்பக்கங்களை. அதை விட இந்த AARக்கு ஓனர் சொல்கிற விலை 15 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். 15 லட்சம். அதை விட AVH ஒன்று நிற்கு.
இது வந்து 16 லட்சம் ரூபா. டயர்கள் புது டயர்களோடு இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட், அதாவது கம்பெனி வளங்களோடு இருக்குது. அதுதான் இந்த விலை. சில பேர் எடுத்து செய்து அப்படியான ஆட்டோக்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் வளங்களோடு இருக்குது. ஏவிஹெச் வந்து 16 லட்சம் ரூபா. அதை விட 2019ஆம் ஆண்டு பதிவு ஏவிடி பெயிண்ட் வளங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது. இந்த ஏவிடிக்கு ஒன்று சொல்கிற விலை வெறும் 17 லட்சம் ரூபா. புது டயர்களோடு இருக்குது. ஏவிடி ஏவிஹெச் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. இந்த ஏவிடின்ற உள்பக்கங்களை பாருங்கள் எப்படி ஆட்டோ வச்சுக்கணும் வந்ததை. அதை விட மீட்டரு சீட் வளங்கள் இதுகள் எல்லாம் புதுசாக அடித்து சீட்டெல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. அடித்து செய்து வச்சுக்கணும். அதோட இன்ஜினையும் பார்ப்போம். ஏவிடியோட இன்ஜின் போஸ்டர், அதாவது கடைசியாக வந்த பதிவு 2019. அதுக்கு பிறகு இப்போ வரதெல்லாம் ஒரு பிளாக். இது வந்து டபுள் பிளாக். இப்போ வர புது ஆட்டோக்கள் எல்லாம் ஒரு பிளாக்கில் வருது. இன்ஜெக்ஷன் மாடல். இதெல்லாம் கார்பரேட்டர் மாடல். கடைசியாக ஆட்டோ இலங்கையில் தடப்பட்ட நேரம் வந்த கடைசி ஆட்டோ பதிவுகள்லாம் இந்த ஏவிடி ஏவிஓ. அதோட இந்த ஏவிஹெச்சோட நம்பரு WARோட இன்ஜினையும் பார்ப்போம். இன்ஜின் வளங்கள் எல்லாம் நீட்டான முறையெல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே கூடுதலான ஆட்டோக்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு ஆட்டோ வேணும்னு சொன்னால் நீங்கள் வேறு நம்பர் ஆட்டோக்கள் ஓனரோட கதைச்சு கொண்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆட்டோக்கள் பற்றிக்க மேலே தகவலை நீங்கள் ஓனரோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.